வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொங்கு நாடு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. 1 pot மீல் ஒன்று பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம், அதுக்கு தொட்டுக்க சேனைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனைக்கிழங்கு வேக வச்சிடலாம். தண்ணி சுட வச்சுருக்கேன். இதில் சேனைக்கிழங்கு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது சேனைக்கிழங்கு நம்ம ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 60 to 70% வெந்தால் போதும். நான் 1 or 2 minutes இதை இறக்கி வடிகட்டிக்க போகிறேன். நம்ம கிழங்கு முக்கால்வாசி வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனைக்கிழங்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 4 வரமிளகா, ஒரு 5 பல் பூண்டு, தனியாவும் சோம்பும் ஒரு டீஸ்பூனு, தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, கடலை மாவு 1 டீஸ்பூனு, அரிசி மாவு 1 டீஸ்பூனு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி அதில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி போட்டு நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம சேனைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அட்லீஸ்ட் அது ஊறட்டும். நம்ம சேனைக்கிழங்கு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அடுத்ததாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கிழங்கை இதில் போட்டுடலாம். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுங்க. சிம்மிலே இருக்கட்டும். சேனைக்கிழங்கு நான் சிம்மிலே வச்சு நடுவில் கிளறி விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது சில பேருக்கு சேனைக்கிழங்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் பொட்டேட்டோவோ இல்லை கருணக்கிழங்குலையோ கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம அரிசி மாவு, கடலை மாவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா மொறுன்னு வந்திருக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். கடைசியில் கருவேப்பிலை போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ்ட்டு, சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு சாதத்துக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன அரிசி வேணால் எடுத்துக்கலாம். பச்சரிசியும் எடுத்துக்கலாம், பொன்னி அரிசி எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸு. ஆனால் 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு பருப்பு எடுத்துக்கணும், துவரம் பருப்பு. நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியும் பருப்பையும். ஒரு 15 minutes ஊறினா போதும். நம்ம மற்ற ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிடும். நான் 4 கப் தண்ணி போடுறேன். 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்பு, எல்லாத்துக்குமே சேர்த்து 4 கப்பு தண்ணி. நம்ம எந்த இதில் மெஷர் பண்ணோமோ அதே இதில் தண்ணி 4 கப் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10-15, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தான் போட போகிறோம். இப்போது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இது 1 pot மீல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பீரியடில் நம்ம ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். ஒரு 4 to 5 whistles ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இதோட ஒரே 1 டீஸ்பூன் நெய் போடுறேன். நெய்யில் தாளிச்சானா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி போடுறேன். அப்புறமா இதுக்கு முக்கியமான ஐட்டம் இந்த வடகம் தான், வெங்காய வடகம். இது கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி தாளிப்பு வடகம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்க போகுது. வடகம் நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ நம்ம தாளித்ததை, வடகம் தாளித்தோம் இல்லையா, அதை நம்ம சாதத்தில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இது ரொம்ப சாம்பார் சாதம் மாதிரி ரொம்ப கொலன்னு இருக்காது. பிரியாணி ரைஸ் மாதிரி உதிரியாகவும் இருக்காது. ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு
கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து நீங்கள் பப்படம் இல்லாட்டி இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சேனைக்கிழங்கு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரையோட சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு லைட்டாக கீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் கூட போட்டு சாப்பிட்லாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி 1 pot மீல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.